வணக்கம். ஒரு சின்ன கோரிக்கை. இந்த மருத்துவர்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கைங்க. தயவுசெய்து நீங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது நீங்கள் ரைஸ் அதிகமாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க சார். ஏன்னா விவசாயிங்க ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. அரிசி சாப்பிட்டு தான் சுகர் ஏறுன்னு சொன்னால் அது ஆண்டவனால் கூட பொறுத்துக்க முடியாது. அது கார்ப்பரேட் கம்பெனியோடைய மாத்திரை ரெகுலராக சேல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கார்ப்பரேட் கம்பெனியோட வேலை. அது இப்போது ஜுரம் போகிறோம், மாத்திரை குடிக்கிறீங்க, சரியாக போகுது. அது மாதிரி சுகரும் போனாக்கா எப்போயுமே கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி, அதிகமாக ஏறாமல் ஒரு 180 மேலே போகாத, 100 கீழே குறையாமல் மாத்திரையை கொடுத்துருங்க. ஒன்ஸு சொல்கிறது ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஜுரம் வர மாதிரி வந்ததுன்னா அப்போ மாத்திரை கொடுங்க. அது மாதிரி மாத்திரை கண்டுபிடிங்க. இந்த கார்ப்பரேட் கம்பெனி பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க நம்ம டேப்லெட் ஃபுல்லாக. முதல்ல மெடிக்கல் ஷாப் எங்கேயோ ஒன்று இருக்கும், இப்போ 100 மீட்டருக்கு ஒன்று இருக்குது, அங்கங்கே மெடிக்கல் ஷாப் இருக்குது. அதனால் என்னுடைய ரிக்வெஸ்ட், இப்போ நம்ம தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் 3 வேளையும் அரிசி தான் சாப்பிட்டாங்க. நல்ல ஆரோக்கியமாக 99 இயர்ஸ் இருந்தாங்க, 100 வயசு கூட இருந்திருக்காங்க. இது கார்ப்பரேட் கம்பெனியோடைய வேலை. ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் அது மாதிரி என்ன பீஸா சாப்பிடாதீங்க, பர்கர் சாப்பிடாதீங்க, இந்த பரோட்டா சாப்பிடாதீங்க, மைதா மாவில் செஞ்ச பரோட்டா செய்யாதீங்க. இந்த கொத்து பரோட்டாங்கிறாங்க, நிறைய எண்ணெய் ஊற்றி வெளியில் சிக்கன் மாட்டி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிடாதீங்க. அதெல்லாம் சாப்பிட்டா சுகர் வரணும். கொஞ்சம் மாற்றி பேசுங்க சார். விவசாயத்தை காப்பாற்றுங்க சார். விவசாயம் பாவம் சார். ஏற்கனவே ரியல் எஸ்டேட்காரன் எல்லா இடத்தையும் விவசாய பூமியெல்லாம் வாங்கி ரியல் எஸ்டேட் போட்டு அம்பாடு கோடைகள்லாம் சம்பாதிச்சு போயிட்டான். நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிக்கு சாதகமாக நீங்கள் அரிசியை குறை சொல்கிறீங்க. ஏன் அரிசியில் கருப்பு கவுனி இருக்குது, மாப்பிளை சம்பா இருக்குது, திணை இருக்குது, கம்பு இருக்குது. இது மாதிரி எத்தனை வகை விவசாய பொருட்கள் தானே. இதை பாருங்கள், திணை அரிசி, திணை சாப்பிட்லாம், சரிங்களா? கம்பு இருக்குது, கம்பு சாப்பிட்லாம். கம்பு, வரகு அரிசி இருக்குது, வரகு அரிசி சாப்பிட்லாம், சரிங்களா? அப்புறம் வரகு அரிசி, அப்புறம் கருப்பு கவுனி சாப்பிட்லாம். கருப்பு கவுனி சாப்பிட்டீங்கன்னாக்கா சுத்தமாக சுகர் இருக்காது. இதெல்லாம் விவசாய பொருள். இதெல்லாம் சாப்பிட சொல்லி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சார். இதை விட்டுட்டு ரைஸ் சாப்பிடாதீங்க சொல்லாதீங்க சார், தயவுசெய்து சொல்லாதீங்க சார். ஏன்னா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி தான் விவசாயம் தான் செஞ்சுருப்பாங்க. அப்போ இந்த ப்ளம்பிங் ஒர்க் கூட கிடையாது. ஏன்னா அப்போல்லாம் ப்ளம்பிங் வேலையே கிடையாது. ஒன்லி விவசாயம், வாத்தியார் தொழில், கார்பெண்டரு, இது மாதிரி தொழில்கள் தான் இருந்தது. அதனால் அந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசிக்கு ரெஃபர் பண்ணுங்கள், அரிசி வகை ரெஃபர் பண்ணுங்கள். விவசாயிங்க பாவம். நான் விவசாயம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா நம்ம அரிசி சாப்பிட்றோன்னா உடம்புல பேலன்ஸ் இருக்காது. உடம்புல பேலன்ஸ் இல்லைன்னா நம்ம 40 வயசுலேயே கூணு விழுந்துடும், ரொம்ப கஷ்டமாயிடும், சரிங்களா? அதனால் தயவுசெய்து என்னோடய ரிக்வெஸ்ட், இனிமேல் பேஷண்ட்டுக்கிட்ட அரிசி உணவு சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். அதில் நிறைய வகை இருக்குது. கருப்பு கவுனி, திணை, கம்பு, மாப்பிளை சம்பா, இது மாதிரி அரிசி வகைலாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் பீஸா, பர்கர், இது மாதிரி லேட்டஸ்ட்டாக போடுற கொத்து பரோட்டா அது மாதிரிலாம் சாப்பிடாதீங்கன்னு. அதெல்லாம் சாப்பிட்டா சுகர் வரும். அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு புண்ணியமாக போகும். நன்றி, வணக்கம். மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக சி. வேலு. விவசாயத்தை காப்போம், மக்கள் வாழ்வை உயர்த்துவோம். நன்றி.